நாள் எங்கள் தலை தம்பிங்க கொண்டாடுறாங்கன்னு நான் கிளம்பி வந்துட்டாங்கருந்து. இது வந்து தமிழ்நாட்டினுடைய திருவிழா. இன்னொரு இது வந்து எங்களுடைய திருவிழா. ஜென்ஸ் உங்களுடைய பெண்களுக்கான ஒரு மதிப்பளித்த ஒரு திரைப்படம்னா அது விஸ்வாசம் படம். ரொம்ப பெண்களை வந்து மதிப்பளித்து பெண் குழந்தைங்களுக்கு மரியாதையும் மதிப்பு செலுத்தின ஒரு படம். அதனால் இந்த படத்தை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா அந்த படம் பார்க்கும்போது எங்கள் அப்பா நான் மிஸ் பண்ண தான் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா இருந்தாலும் நானும் இப்படி ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க அம்மாங்க. நான் கஷ்டப்பட்டு நான் தான் வளர்த்தேன் இல்லை, அவங்களுடைய முதுகெலும்பு அப்பா தான்ன்றத பெண்களுக்கு உணர்த்தின ஒரு படம்னா அது விஸ்வாசனா. தலைக்கு வந்து சல்யூட் அடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமாக தேட்டருக்கு வந்த ஒரே படம் அது விஸ்வாசம் மட்டும்தான். எல்லாருக்குமே தெரியும், மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு தேட்டர் ஓனருங்களுக்குமே தெரியும் இந்த படத்தினுடைய ரீச் எப்படி ஆச்சு, பெண்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க ஃபேமிலியோடன்னு. அதனால் தலைக்கு வந்து ரொம்ப நாங்கள் தலை வணங்குறோம். அடுத்த படம் சப்போஸ் சிவா சார் எடுத்தாருன்னா இதே மாதிரி தலையை வச்சு இன்னொரு படம் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சார் இந்த விஸ்வாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, என்டையர் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஒரு காமன் பீப்புளுக்கும் பிடிச்ச ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 125 ஸ்க்ரீனில் வந்து 50 டேஸ் போகுது. இது மாஸ் ஹிட்டுங்க. இது எங்களையும் திருப்தி பண்ணிச்சு, ஃபேமிலிக்கு அவுட்டும் திருப்தி பண்ண ஒரு படங்க. இது தாராளமாக எடுக்கலாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தாராளமாக, ஏன்னா இது செம காம்போ. இது 4 படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதனால் வந்து தாராளமாக சிவா சார் ரஜினி சாரோட காம்போ நல்லாயிருக்கும்.
நம்ம பேப்பு நம்ம போனால் போகிற மச்சான் கேமரா போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா எங்கள் தலையோட 50வது நாள் விசுவாசம் படத்துக்கு தான் வந்திருக்கு. இது ஏதோ ஒரு படத்துக்காக வரல, ஒரு நல்ல மனுஷனுக்காக வந்துருக்கிறோம். எங்களுக்கு மன்றமோ இயக்கமோ தேவையில்ல, தலைமையும் வேணாம், எங்களுக்கு தலை மட்டும் போதும். தலை சந்தோஷமாக இருந்தாலே அதுவே போதும். தலை நீங்கள் 100 வருஷம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். தலை வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. நீங்கள் அரசியல் வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக இவ்வளோ விசுவாசிங்க இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே அதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துருவோம். நீங்கள் நல்லா இருக்கணும் தலை அடுத்து எந்த மாதிரியான படம் நடிக்கணும்? அதுதான் இப்போ வந்து சோசியல் மெசேஜ் இப்போ நிறைய நடிச்சுன்னு தான் இருக்காரு. தலை இது மாதிரி நடித்தாலே போதும். ஆனால் நிறைய பேர் அது அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. தலை மட்டும்தான் அது மக்கள் நல்லா இருக்கணும், அதை பார்த்து கொஞ்சம் அரசியல் வேண்டாம், அஜித் குமாரே போதும். இதுதான் தலை வந்து என்னென்னா மக்களை ஏற்றுக்கிற மாதிரி கதை நடிக்கிறாரு. அதுவே போதும். தேவையில்லாமல் அரசியல் பண்ணி இது வரைக்கும் தான் ரசிகன் இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கல, கஷ்டப்படலை. எப்படி சொல்கிறது, சில படம்லாம் வருது, அரசியல் படம் வருது, அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் எங்களை வந்து அது மாதிரி ரோட்டில் நிற்க வச்சு போலீஸ்கிட்ட அடி வாங்க விடலை. எங்கள் தலை எப்படி இருக்கிறாரோ நாங்களும் அப்படி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. எந்த ஒரு நடிகருமே அது மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. தான் ரசிகர் தன்னை மாதிரியே வளரணும்னு நினைக்கிறாரு. அது போதும். அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அடுத்து சிவா சாரே அஜித் சாரை வச்சு படம் பண்ணலாம். கண்டிப்பாக 10 படம் கூட பண்ணாலும் அவருக்கான ஒர்த்து இருக்குது. நீங்கள் இந்த விசுவாசம் படத்திலே பார்த்துருப்பீங்க. தலை ஒருத்தரை நம்பி 4 படம் கொடுத்துருக்காருன்னா இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருடைய ஒர்த்து என்னான்ட்டு. அவரோட விசுவாசத்தை காட்டிட்டார், எங்களோட விசுவாசத்தை நாங்கள் காட்டிட்டோம். இவ்வளோ தான் உண்மை. சிவா சாருக்கு இதுக்கு மேலே 10 படம் கொடுத்தாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கான கதையும் அவர்கிட்ட இருக்குது. அவ்வளோதான். வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணலன்றது உங்களுக்கு ஒரு குறையாக இருக்கா? இப்போ கண்டினியூவாக கொடுத்துன்னு தான் இருக்கார். ஒரு 3 வருஷமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேருக்கு மேலே ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பப்ளிக் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தாலே போதும். ஏன்னா அவர் வளர்ந்துட்டாரு, தான் ரசிகர்களும் வளருன்னு நினைக்கிறார். இப்போ நாங்கள் அவருக்காக ஃபோட்டோக்காக அலைஞ்சு நிறுத்தோம்னா எங்களோட வாழ்க்கை போய்டும், எங்கள் ஃபேமிலி போய்டும். அதனால தான் அவர் முதல்ல யோசிக்கிற விஷயமும் அதுதான். எல்லாம் இன்னொரு விஷயம், தலை கூட ஃபோட்டோ எடுக்கணும் எங்களுக்கு அது ஆசையில. தலை வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலே அதே எங்களுக்கு போதும். தலையிட்ட தலைவரிசை நான் 25 வருஷமாக தலைவரிசையாக இருக்கிறேன். ஆனால் தலையிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா தன்னம்பிக்கை. ஏன்னா நானும் நிறைய விஷயம் லைஃப்பில் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஆனால் தோல்வியில் வந்து அவரோட தன்னம்பிக்கையை பார்த்தா 2003 அவர் நிறைய தோல்வி பணம் கொடுத்துருந்தார். இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையோடு இந்த லெவலுக்கு 2019 16 வருஷத்தில் பெரிய லெவலில் வருவார்னு நினச்சேனாக்கா நான் நினச்சோட பார்க்குறேன். அந்த நேரத்தில் தலை என்னடா இப்படி இருக்கிறாரு, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஆனால் என் லைஃப்பை விட தலை லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுச்சு. ஆனால் இன்னும் நம்ம லைஃப்பை தலை பார்த்துக்கணும்னு சொன்னதுக்காக என் தலையோட இது வழி நடத்தணுன்றதுக்காக நான் வந்து என் லைஃப்பை பார்த்துக்கிட்டேன், தலையோட மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஆனால் அவரை மாரி முன்னேறினா நானும் இப்போ அவருடைய சிந்தனையில் செயல்பட்டு நானும் இப்போ ஒரு லெவலில் முன்னேறி இருக்கிறேன். அதேமாதிரி திரையுலகுக்கு தலை வந்து பெருமை சேர்த்து கொடுத்துக்கிறாரு. அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆலோசனை அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆலோசனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவே தமிழ்நாட்டில் திரையுலகில் யாருமே செய்தாத பெரிய விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் வேறு இப்போ ஒரு போன வாரத்தில் வந்து பெங்களூரில் வந்து அவருக்கு வந்து இந்த இதுகளை வந்து பெரிய அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் இந்தியாவிலேயே பெரிய எந்த நடிகர் செய்யாத விஷயம் செஞ்சுக்கிறாரு. கார் ரேஸில் விரும்ப நான் கார் ரேஸில் ஒரு நேரம் பார்த்துக்கிறேன், கிளாப் தட்டிக்கிறேன் 2003. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோமேன்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தலை எப்போதும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருப்போம். உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய ஃபேமிலிக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு தான் மனைவி, அம்மா, அப்பா, 2வது தலை. வேறு யாருமே தேவையில்லை தலை. அடுத்து எந்த மாதிரியான படம் நடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
அவர் எந்த படம் நினச்சாலும் நடிப்பான். ஏன்னா அசல் படம் வந்து அவருடைய இது கெட்டப்புக்கு ஸ்டைலுக்கு தேவைப்பட்டுச்சு, நடிப்புக்கு வந்து வரலாறு வந்துச்சு. இப்போ ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு பாசம், அப்பா பாசத்துக்கு விசுவாசம் வந்திருக்குது. அவர் எந்த படம் நடித்தாலும் தூள் கிளப்பிடுவாருங்க. அவரை மிஞ்சினதுக்கு தமிழ் திரையுலகத்தில் இப்போ அவர் தான் நம்பர் 1, வேறு யாருமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் 125 தேட்டரில் 50வது நாள் ஓடுறது விசுவாசம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட சந்திரமுகி படம் தான் தமிழ்நாட்டில் 132 தேட்டரில் 50 நாள் ஓடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித் நடிச்சிருக்க விசுவாசம் படம் தான் தமிழ்நாட்டில் 125 தேட்டரில் 50 நாள் ஓடுது. இது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10 தேட்டரில் அந்த 50வது நாள் கொண்டாட்டங்கள் இருக்குது. கோயம்பேடு ரோகிணி, கொளத்தூர் கங்கா, போரூர் ஜிகே சினிமாஸ், உட்லண்ட் தேட்டர், இப்படி கிட்டத்தட்ட குரம்பேட்டை வெற்றி, இப்படி கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா விஸ்வாஸோட 50வது நாள் வந்து கொண்டாட்டங்கள் சென்னையில் மட்டுமே 10 தேட்டரில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 32 தேட்டர்கள் இருக்குது. திருநெல்வேலி ராம் சினிமாஸில் இருக்குது, திண்டுக்கல் பரிமள தேட்டரில் இருக்குது, திருச்சி சோனா மீனா தேட்டரில் இருக்குது, மாரிஸ் தேட்டரில் இருக்குது, கும்பகோணம் வாசு தேட்டரில் இருக்குது. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 தேட்டரில் 50 நாள் கொண்டாட்டங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவில் எந்த சிவா சந்திரமுகி படத்துக்கு அப்புறம் 120 தேட்டரில் 50 ஓடுற படம் வந்து நம்ம தலை அஜித் நடிச்சிட விசுவாசம் படம் மட்டும்தான். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. நெவர் எவர் கிவ் அப். யாரில்ல இவரு சத்யஜித். வா வா மச்சான் மச்சான், வா வா மேலே வா மேலே வா.